வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பெட்ரோலிய பொருட்கள் விநியோகம் தடையின்றி நடைபெறுவதற்கான முயற்சிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பெட்ரோலிய அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பல்கலைக்கழகங்களுக்கான உலக தரவரிசையில் நாட்டின் முன்னணி கல்வி நிறுவனங்கள் இடம்பெற்றுள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் பணம் மற்றும் பரிசுப் பொருள் விநியோகத்தை தடுக்க தேர்தல் பறக்கும் படையினர் தீவிர சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். 100% வாக்குப்பதிவை உறுதி செய்யும் நோக்கில் மாநிலம் முழுவதும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. துனிஷியா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனுஷா தியா சிட்டேல் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். நாடு முழுவதும் பெட்ரோலிய பொருட்கள் விநியோகம் தடையின்றி நடைபெறுவதற்கான முயற்சிகளை மத்திய அரசின் பல்வேறு அமைச்சகங்களும் இணைந்து மேற்கொண்டுள்ளன. பெட்ரோலிய அமைச்சகம் இன்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் நாடு முழுவதிலும் உள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் முழுவீச்சில் செயல்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளது. கச்சா எண்ணெயை அதிக அளவில் வெளிக்கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெட்ரோல் மற்றும் டீசல் கையிருப்பு போதிய அளவில் இருப்பதாகவும் அனைத்து சில்லறை விற்பனை நிலையங்களும் பற்றாக்குறை ஏதுமின்றி பொதுமக்களுக்கு விநியோகம் செய்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹோர்முஸ் நீரிணை மூடப்பட்டதை அடுத்து பெட்ரோலிய பொருட்கள் இறக்குமதியில் பாதிப்பு ஏற்பட்டுள்ள போதிலும் அதனை ஈடுகட்டும் வகையில் தொடர் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சமையல் எரிவாயுவும் போதிய அளவில் கையிருப்பில் உள்ளது என்றும் வீட்டு உபயோகத்திற்கான சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் போதிய அளவில் விநியோகிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சமையல் எரிவாயு விநியோகஸ்தர்களிடம் போதிய அளவில் எரிவாயு சிலிண்டர்களின் இருப்பு பராமரிக்கப்பட்டு வருவதாகவும் பெட்ரோலிய அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பல்கலைக்கழகங்களுக்கான உலக தரவரிசை பட்டியலில் நாட்டின் முன்னணி கல்வி நிறுவனங்கள் இடம்பெற்றுள்ளது பெருமை அளிப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நாட்டின் உயர்கல்வித்துறையில் இது முக்கிய மைல்கல்லாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். தேசிய கல்விக் கொள்கை மூலம் உயர்கல்வியின் திறன் உலக அளவு உயர்ந்துள்ளதாகவும் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தேர்தல் நடத்தை நெறிமுறைகள் அமலில் இருப்பதால் மாநிலம் முழுவதும் தேர்தல் பறக்கும் படையினர் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்படும் பணம் மற்றும் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டு வருகின்றன. தேர்தல் களத்தில் அரசியல் கட்சிகள் வேட்பாளர்கள் தேர்வையும் தொகுதி தேர்வையும் மேற்கொண்டு வருகின்றன. கூட்டணியில் இல்லாத கட்சிகள் ஏற்கனவே பரப்புரையை தொடங்கியுள்ளன. தேர்தலில் அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தும் வகையில் மாவட்ட தேர்தல் அதிகாரிகளின் தலைமையில் பல்வேறு வகையான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. இசை நிகழ்ச்சிகள், நடனங்கள், ஓவியங்கள், பேரணிகள் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. இளம் தலைமுறையினரை கவரும் வகையில் அரசியல் கட்சிகள் அவர்களது தேர்தல் அறிக்கைகளை சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வருகின்றன. தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தும் வகையில் மாநிலம் முழுவதும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. தேர்தலில் வாக்களிக்க வேண்டியது நமது கடமை என்று தூத்துக்குடியைச் சேர்ந்த முதல்முறை வாக்காளர் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார். தூத்துக்குடி மாவட்டத்தில் ஓட்டு போட்டு வழியை காட்டு என்ற தலைப்பில் விழிப்புணர்வு மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. பேரணியில் உங்கள் வாக்கு உங்கள் சக்தி, உங்கள் நாளை தீர்மானிக்கும், ஓட் ஃபார் சேஞ்ச், ஓட் ஃபார் ஃபியூச்சர், உங்கள் வாய்ப்பை தவறவிடாதீர்கள், பொறுப்புடன் இருங்கள், உங்கள் வாக்கை செலுத்துங்கள் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு பதாதைகளை கையில் ஏந்தியவாறு புனித மரியன்னை கல்லூரி மாணவிகள் மற்றும் தூய்மை பணியாளர்கள் பேரணியில் கலந்து கொண்டனர். தொடர்ந்து வாக்களிப்பதன் அவசியம் குறித்து காமராஜ் கல்லூரி பேராசிரியர் தேவராஜ் ஜேசிஐ அமைப்பினர் எடுத்துக் கூறினர். தருமபுரி மாவட்டம் பென்னாகரம் அரசு தலைமை மருத்துவமனை வளாகத்தில் 100% வாக்களிப்பதன் அவசியம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மகளிர் சுய உதவிக் குழுக்கள் மற்றும் செவிலியர்கள் ரங்கோலி கோலம் வரைந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தருமபுரி மாவட்டம் பென்னாகரம் தலைமை அரசு மருத்துவமனை வளாகத்தில் தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத் தேர்தலையொட்டி பொதுமக்களிடையே 100% தேர்தலில் வாக்களிப்பதன் அவசியம் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக மகளிர் சுய உதவிக் குழுக்கள் மற்றும் செவிலியர்கள் மூலம் ரங்கோலி கோலம் வரைந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. 100% வாக்களிப்பதை வலியுறுத்தும் வகையில் உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சியும் மாவட்ட தேர்தல் அலுவலர் தலைமையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. தேர்தல் திருவிழா தமிழ்நாட்டின் பெருவிழா, என் வாக்கு என் உரிமை என்பதை வலியுறுத்தும் வகையில் நடைபெற்ற
விழிப்புணர்வு கலை நிகழ்ச்சிகளும் இந்நிகழ்ச்சிகளில் இடம்பெற்றது. தேர்தலில் 100% வாக்களிப்பதன் அவசியம் குறித்து பொதுமக்களுக்கு ரோபோட் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது குறிப்பிடத்தக்கது. தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. வாக்கு என்பது உங்கள் உரிமை, வாக்களித்தல் உங்கள் கடமை. கடமை புரிந்து உரிமை பெறுவது ஜனநாயகத்தின் தனிப்பெரும் பெருமை. கோட்டை கதவை திறக்கும் சாவி உங்கள் வாக்காய் இருக்கலாம். நீங்கள் அளிக்கும் ஒற்றை வாக்கில் தேசிய கொடியே சிறக்கலாம். இதயம் சொல்வதை கேளுங்கள், எல்லாரும் வாக்களியுங்கள். உங்கள் வாக்கு நித்திய வாக்கு, உங்கள் வாக்கு சத்திய வாக்கு. உங்கள் வாக்கு நித்திய வாக்கு, உங்கள் வாக்கு சத்திய வாக்கு. கூட்ட நெரிசலை தவிர்க்கும் நோக்கில் சில ரயில்களில் கூடுதல் பெட்டிகள் இணைக்கப்பட உள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இம்மாதம் 28, 29 தேதிகளில் சென்னை சென்ட்ரலில் இருந்து கோவை செல்லும் சதாப்தி எக்ஸ்பிரஸ் ரயிலில் கூடுதலாக குளிர்சாதன இருக்கை பெட்டி இணைக்கப்பட உள்ளது. சென்னை எழும்பூரிலிருந்து நாளை புறப்படும் மங்களூர் எக்ஸ்பிரஸ் ரயிலில் கூடுதலாக தூங்கும் வசதி கொண்ட பெட்டி இணைக்கப்படுகிறது. மறுமார்க்கத்தில் வரும் 29 தேதி மங்களூரிலிருந்து சென்னை எழும்பூர் வரும் ரயிலிலும் தூங்கும் வசதி கொண்ட கூடுதல் பெட்டி இணைக்கப்படுகிறது. தாம்பரத்திலிருந்து காரைக்காலுக்கு வரும் 27, 28 தேதிகளில் புறப்படும் எக்ஸ்பிரஸ் ரயிலில் கூடுதலாக தூங்கும் வசதி கொண்ட பெட்டி இணைக்கப்படும் என்றும் தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் வரும் 28 தேதி முதல் 5 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் VR துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. அதிகபட்ச வெப்பநிலையில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதும் பதிவாகவில்லை. அடுத்த 2 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவக்கூடும். மார்ச் 28 தேதி முதல் மார்ச் 30 தேதி வரை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மேலும் மார்ச் 31 தேதி மற்றும் ஏப்ரல் 1 தேதிகளில் தென் தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் இன்றும் மற்றும் நாளை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 33 முதல் 34 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை ஏதுமில்லை. மாவட்டச் செய்திகள். திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் விழிப்புணர்வு சின்னத்தினை மாவட்ட தேர்தல் அலுவலர் திருமதி சிவ சவுந்தரவல்லி திறந்து வைத்தார். கடலூரில் உள்ள கலை அறிவியல் கல்லூரியில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி மாணவிகள் பதாகைகளை ஏந்தி விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். விழுப்புரத்தில் 500க்கும் மேற்பட்ட அங்கன்வாடி ஊழியர்கள் கோலம் வரைந்து தேர்தல் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். மதுரை அண்ணாநகர் உழவர் சந்தையில் காய்கறி மற்றும் மலர்களை கொண்டு தேர்தல் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. திருவாரூர் அருள்மிகு தியாகராஜ சுவாமி திருக்கோயில் ஆழி தேரோட்டத்திற்கான முன்னேற்பாட்டு பணிகளை ஆட்சியர் திரு மோகனச்சந்திரன் இன்று ஆய்வு மேற்கொண்டார். விளையாட்டுச் செய்திகள். துனிஷியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனுஷா தியா சிட்டேல் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. கலப்பு இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 11-7, 12-10, 11-9 என்ற செட் கணக்கில் பிரான்சின் ஃபிளேவியன் கர்டன் தென்கொரியாவின் சியோன்ஹூ ஜூ இணையை வென்றது. இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் யசஸ்வினி கோர்படே காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இந்தியாவில் நடைபெறவுள்ள சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளுக்கான அட்டவணையை இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் அறிவித்துள்ளது. வெஸ்ட் இண்டீஸ், ஜிம்பாப்வே, ஆஸ்திரேலியா அணிகள் இந்தியாவுக்கு எதிராக 22 சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் விளையாடவுள்ளன. நாக்பூரில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷ்ணவி அட்கர், சீல் தேசாய், கஷிஷ் பாட்டியா ஆகியோர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பெட்ரோலிய பொருட்கள் விநியோகம் தடையின்றி நடைபெறுவதற்கான முயற்சிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பெட்ரோலிய அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பல்கலைக்கழகங்களுக்கான உலக தரவரிசையில் நாட்டின் முன்னணி கல்வி நிறுவனங்கள் இடம்பெற்றுள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் பணம் மற்றும் பரிசுப் பொருட்கள் விநியோகத்தை தடுக்க தேர்தல் பறக்கும் படையினர் தீவிர சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். 100% வாக்குப்பதிவை உறுதி செய்யும் நோக்கில் மாநிலம் முழுவதும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. துனிஷியா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனுஷா தியா சிட்டேல் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.